இருந்தேன். எப்படி சார்? எனக்கு D12L1 இது எனக்கு ஸ்பைனல் கார்ட்லயும் இது டிஸ்கும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. சரி. அதுக்காக அன்னைக்கு நான் உங்களுடைய பிரேயரை ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நான் சண்டே கேட்டேன். ஆலயத்துக்கு போக முடியல. சடனா படுத்துட்டேன். திடீர்னு மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்ஸ் கவுன்சிலிங்ல கிடைச்சு போயிட்டு இருந்தேன் ஒரு 10 டேஸ். போயிட்டு வந்தோடனே இமிடியேட்டா வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு சாயங்காலம் சமைச்சிட்டு படுத்ததான் எந்திரிக்கவே இல்லை. காலு வரல, வலது பக்கம் வீங்கி இருந்துச்சு. அன்னைக்கு ஜெபம் பண்ணி அந்த தைராய்டு பிரச்சனைக்காகவும் தைராய்டு 1 மந்த் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க சார். அப்பதான் தைராய்டு பிரச்சனை. அப்போ இந்த உடம்புல எந்தெந்த இடத்துல எல்லாம் பலவீனமா இருக்குதோ வலி இருக்குதோ அதுவும் மென்ஷன் பண்ணீங்க. இந்த மாதிரி பெயின் இருக்கோ அந்த இடத்துல ஆண்டவர் ரிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணீங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அத கேட்க எனக்கு அந்த அபிஷேகம் தொட எனக்கு நல்ல ஒரு ஹெல்த்ல ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருந்தது. கால் வச்சு நடந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா பெட்ல படுத்தே தான் கிடந்தேன். சடனா அட்டாக் மாதிரி கால் நடக்க வராம போயிடுச்சு. ஆண்டர் பெலனை கொடுத்து இப்ப நடக்க வச்சிருக்காரு. அந்த கோர்ஸ் ஆனா கண்டினியூ பண்ண 2 வீலர் ஓட்ட முடியாதுன்ட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவர் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக தான், அவருடைய பர்மிஷன் இல்லாம எதுவுமே நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது பரலோகத்தின் அற்புதங்களை நமக்கு திறந்து தரக்கூடிய ஒரு திறவுகோலாகும். பூமியில் உள்ள பொருட்களை நாம் பணத்தை கொண்டு வாங்குகிறோம். ஆனால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் பல அற்புதங்களை செய்திருந்தாலும் இவைகளெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தினால் உண்டானவைகளை என்று சொன்னார். நீங்கள் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் என்னை சுகப்படுத்தவும் என் நோய்களை நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தரவும் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும். பிரியமானவர்களே, பல வேளைகளில் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்ப்பதால் விசுவாசம் தள்ளாடுகிறது. பயமும் அவிசுவாசமும் அதைரியமும் தோல்விகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகின்றன. அந்த வேளைகளில் நீங்கள் சோர்வுகளை முறியடித்து வெற்றி சிறக்க விசுவாச அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று வாயை திறந்து சொல்லி சாத்தானை வெட்கப்படுத்துங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு பலத்த விசுவாசம் உருவாகும். பிரியமானவர்களே, ஒரு வாலிப பெண் கொடூரமான ஆஸ்துமா நோயினால் அவதிப்பட்டாள். அவளால் சரிவர படிக்க கூட முடியவில்லை. அவளில் எப்படி விசுவாசத்தை உருவாக்குவது? ஆகவே அவளிடம், நான் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்திலே ஆஸ்துமா நோய் உள்ளவர்களை எல்லாம் எவ்வளவு எளிதாக குணமாக்கினார் என்பதையும் குணமாக்குவதற்கு கர்த்தர் எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பதையும் விவரித்தேன். அன்று மாலை நடந்த சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டத்திற்கு அவள் வந்திருந்த போது விசுவாசத்தோடு ஜெபிக்கலானாள். அவளுடைய விசுவாசத்தின்படியே அன்று தெய்வீக சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, விசுவாசம் உருவாக வேண்டுமானால் வேத வசனங்களை நாம் விளக்கி காண்பிக்க வேண்டும். வேதத்தில் கர்த்தர் என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்பதையும் உங்களுக்கும் அவற்றை செய்ய வல்லவர் என்பதையும்
திட்டமும் தெளிவுமாய் நாம் சொல்ல வேண்டும். அன்றைக்கு வனாந்திரத்திலே ஜனங்களிலே பலவீனப்பட்டவனும் ஒருவனும் இருந்ததில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நோயுற்றவர்கள், வியாதிப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான கிறிஸ்துவண்டை வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை அவர் குணமாக்குவது எத்தனை உண்மை! நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நிச்சயமாகவே இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவரை முழு மனதோடு நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் அற்புதங்களை செய்வார். காரணம், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நிச்சயமாகவே இந்த பூமிக்கு அவர் வந்தது அந்த நோக்கத்திற்காகவே அவர் வந்தார். என்னை விடுவிக்கும்படி வந்தார், என்னை மீட்கும்படி வந்தார், என் இரட்சகராய் வந்தார். என்னை சுகப்படுத்தி பலப்படுத்தி மீண்டும் என்னை என் ஸ்தானத்திலே நிறுத்தும்படி, பிசாசுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தும்படி, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி அவர் வந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, விசுவாசியுங்கள் இவரையே. இவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எனும் இரட்சகர். இவர் நாமத்தை நீங்கள் உச்சரித்து அவர் மகா பெரியவர் என்பதை சொல்லி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் அற்புதங்களை செய்வார் என்று நம்பி நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்கள். இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்பது மிக மிக நிச்சயமே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, உன்னதரே, எங்களை உம்முடைய நினைவில் வைத்திருக்கிறவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, எசப்பா, பக்தன் சொல்லுவது போல நீரே என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை நீர் வெளியே கொண்டு வந்தீர். உமது சார்பிலே நான் வெளிப்பட்டேன். உமது கரம் என்னை என் தாயின் வயிற்றிலிருந்து அதை எடுத்தது, என்னை அற்புதமாக வழி நடத்தினது. இம்மட்டுமாய் நீர் நடத்தினீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஆகாது என்று தள்ளப்பட்ட எங்களை அப்பா நீர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற விரும்புகிறீர், மாற்றுகிறீர். அதற்காகவும் கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனாலும் எங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தின எங்கள் ஆண்டவராகிய இயேசு எனும் இரட்சகருக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் இந்த அதிகாலையில் அப்பா நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவரை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை நடத்தி வருகிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய கிருபை அதிகமாக ஊற்றப்படணும். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நேரத்திலும் கேட்ட வார்த்தையின்படி விசுவாசத்தோடு அமராஜா உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நோயிலிருந்து விடுதலைகளை இந்த காலை வேளையில் உண்டாக்குவீராக. பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு என் தேவன் சமாதானத்தை நீர் அளிப்பீராக. ராஜா, நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் மேல தங்கட்டும். சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போகட்டும். அப்பா, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாவீதின் வேரானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், யெகோவா தேவன். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இம்மானுவேல், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், எங்கள் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் எங்கள் கர்த்தாதி கர்த்தா, சத்திய ஆவி, ராஜாதி ராஜா, யெகோவா எலியோன். அவர் ஹல்லேலூயா. யெகோவா ஈரே,
எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளக்கூடிய தேவன். எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து அவர். எங்கள் சமாதான பிரபு, சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா. சதா காலம் உள்ள தேவன் அவர். எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நித்திய பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தேற்றரவாளனே, உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா, எங்கள் முகங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். எங்கள் முகத்திலே உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே அப்பா எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர். நீரே என் பலன், கர்த்தரே என் பலன். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து சொல்லக்கூடிய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீர் பலனாயிருப்பீராக ராஜா. ஒரு புதிய பலன் சரீரத்தில் இந்த காலை வேளைகளை இறங்கட்டும் அப்பா. திக்கற்றவரையும் அனாதைகளையும் விசாரிக்கிற தெய்வமே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. இருளின் எல்லை இன்னதென்று தெரிந்தவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. இருளின் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறவர். இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானத்தை அறிந்தவர் நீர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எஸ் அப்பா, இந்த இருளை நீக்கும் வெளிச்சமும் நீரே அப்பா. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிற என் தேவன். மழையுடன் மின்னலையும் உண்டாக்குகிறவர் நீர். காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறவர். பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறவர். பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிற என் தேவன். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறவர் என் ஆண்டவர் நீர். காற்றை ஹல்லேலூயா தம்முடைய காற்றை வீசும்படி செய்து தண்ணீர்களை ஓடச் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீர் செய்யும் கிரியைகளையும் அற்புதங்களையும் நாங்கள் சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீர் மாத்திரமே. மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருவர் நீர் மாத்திரமே ராஜா. ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரங்களை கொடுக்கிறவர். துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போட்டு செட்டைகளை எங்களுக்கு தருகிறவர். துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு விடியற்காலத்து செட்டைகளை எங்களுக்கு தருகிறவர். ஒளியை படைத்த எங்கள் தேவன் அப்பா, தமது காற்றை வீசும்படி செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உண்மையான தெய்வம் நீர். அற்புதங்களை செய்கிறவர். அதிசயங்களை எங்களுக்கு காண்பிக்கிறவர். பிசாசுகளை துரத்துகிறவர். வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறவர் அப்பா. சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினவர் நீர். சிலுவையிலே உம்மை தியாகபலியாய் ஒப்பு கொடுத்தீரப்பா. உம்முடைய சரீரத்தை பிக்கும்படி கொடுத்தீரப்பா. உம்முடைய அவயங்களை அப்பா நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ராஜா, உம்முடைய சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் மேல் தேவ மகிமை இறங்கணும் அப்பா. நான் நம்பியிருக்கிற என் கண்மலையாகிய தேவன் நீர் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, நீர் நீதியுள்ளவர். நீர் மன உருக்கமுள்ளவர். கபடற்றவர்களை காக்கிறவர். எங்கள் மறைவிடம், எங்கள் கேடகம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், என் காலை தள்ளாட ஒட்டாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த அதிகாலை வேளையில்? ஹல்லேலூயா. என்னை காக்கும் கர்த்தர் அவரே. அவர் எனது வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிறவர் இவர் இயேசு ஒருவரே. தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர் இந்த தெய்வம். யுத்த நாளில் என் தலையை மூடினவர். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற தெய்வம் அவர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய ஆற்றலும் வல்லமையும் அதிகமாக ஊற்றப்படட்டும். எங்களை வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவர். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வருகிற எங்கள் தேவாதி தேவனப்பா. நீங்க பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறவர். உன்னதமானவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறணும். பிசாசின் தொல்லைகள் முழுவதுமாக பிள்ளைகளை விட்டு இந்த அதிகாலை வேளையில விலகி போகட்டும் அப்பா.
சகலத்தையும் புதிதாக்கும் எங்கள் தெய்வமே, அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்பா, முந்தினவரும் பிந்தினவருமானவர், ஆதியில் இருந்த வார்த்தையானவர், தேவனிடத்திலிருந்த வார்த்தையானவர், தேவனாய் இருந்த வார்த்தையானவர், ஆதியிலே தேவனோடு இருந்தவர், சகலத்தையும் உம்மால் உண்டாக்கினவர். உண்டானது ஒன்றும் இயேசுவே உம்மையல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணின ஹல்லேலூயா இயேசப்பா, ஹல்லேலூயா, மாம்சமா மாறின வார்த்தை, நீர் வார்த்தையானவர். கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி. பூமியின் ராஜாக்களுக்கு நீரே அதிபதி அப்பா. கர்த்தராகிய தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை இந்த அதிகாலை வேளையில் நீர் பலப்படுத்த வல்லவர். அவருடைய சரீரத்தில் ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வல்லவர். இந்த அதிகாலை வேளையிலும் அற்புத சுகத்தை கொடுக்க நீர் வல்லவர். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்ப நீர் வல்லவர். இந்த நாளை சந்திக்க என் தேவன் நீர் வல்லவர். உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் உதவி செய்ய நீர் மிக 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 வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை, இந்த காலை பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேளையாகவும் ஆசீர்வாதமான பொழுதாக மாறணும் ராஜா. இயேசுவே, கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும் அப்பா. மரித்த சரியத்துக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். ஊமையர்கள் பேசுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். செவிடர்களுக்கு காதுகள் கேட்கட்டும் அப்பா. பார்வை தெளிவாக தெரியட்டும். இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆஸ்துமா நோயும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போட்டும். சர்க்கரை நோயிலிருந்து அற்புத சுகம், இதய கோளாறுகளிலிருந்து அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. கைகளிலும் கால்களிலும் காணக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அற்புத சுகம், வயிற்றிலும் குடல் பகுதியிலும் காணக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். கிட்னியில் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளில் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. ஸ்கின்னில் அலர்ஜியில் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாக கடவுது. குடும்பங்களில் காணக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், பிசாசின் போராட்டத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் ராஜா. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அதிகமாக அவர் இறங்கி செயல்படுவாராக சுவாமி. பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட எங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா மரித்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுங்கப்பா. என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போயிற்று, இனி நான் வாழ வேண்டிய அவசியமில்லையே, நான் மரித்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரியே, என் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்கள் இருதயத்திலே பிசாசானவன் உண்டாக்கின வார்த்தையே. அவன் வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு இந்த இயேசு ஜீவனை கொடுக்கும்படி வந்தவர். இந்த ஜீவனை கொடுக்க வந்த இந்த இயேசு உனக்காக மரித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து உன் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து நீ வைக்கிற பொழுது நீ அற்புதங்களை பார்ப்பாய் என்று தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா நீ நடப்பா என்று சொன்னால், உன் அடி எடுத்து வைப்பா என்று சொன்னால், என் தேவன் உனக்கு முன்பாக நடந்து செல்வார். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அதிகாலை வேளையில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். என் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்வேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடான உன் வாழ்க்கை பாதை நான் சரி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி வந்தவர் அவர். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி என் தேவன் அப்படியானார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்னோடியானவர், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், முற்றுமுடிய ரட்சிக்க இவர் வல்லவர். ஹல்லேலூயா. உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவர் பிதாவிடத்தில் அனுப்பப்பட்டவர் என்பதை நாம் விசுவாசித்து ஜெபிக்க கடவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்கள் மேல் அதிக அன்பு கூர்ந்தவரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தவரே, எங்கள் தேவாதி தேவமே, எங்கள் இயேசு என்னும் இரட்சகரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா பிசாசுகள் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் இறங்கணும் அப்பா. ஆவியானவர் எங்கோ அங்கே வல்லமை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே கட்டுகள் அவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த நேரத்திலும் வருவதாக, இறங்குவதாக
ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எங்கள் தேற்றரவாளனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுவீராக, உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக. மகிமையுள்ள ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், இயேசுவே மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர், சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, அன்புள்ள ஆவியானவர், எனது பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிற ஆவியானவர், நான் ஏற்றபடி ஜெபிக்க தெரியாதென்று நான் அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால் எனக்காக எனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட எனக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்து அற்புதங்களை வாங்கி தரும் உன்னதமான பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட போகிற இந்த பரிசுத்த ஆவியானவர், பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, எங்களை பிதாவுடைய நெருக்கத்திற்குள்ளாக அவரிடத்தில் இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், எங்கள் தேற்றுகிற தேற்றரவாளன், இயேசுவை குறித்து எப்பொழுதும் சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆழங்களை இவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். இவர் உங்களை உயிர்ப்பிப்பார். இவரை விசுவாசிக்கிற பொழுது இந்த சத்திய ஆவியானவர் சரியான சத்தியத்திலே உங்களை நடத்துவார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குவார் என்று சொன்னால் இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசுகளிலிருந்து இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. உங்கள் குடும்ப கட்டுகள் இப்பொழுது விலகி போகிறது, சங்கிலிகள் அறுபட்டு போகிறது. பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் அது செயல்பட முடியாதபடி தேவ ஆவியானவர் வல்லமையாக இறங்கி ஒவ்வொன்றாக அவர் காட்டுகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி சொல்லுங்கள், இன்னும் உம்முடைய ஆவியை என்மேல் ஊற்றும் அப்பா, இந்த பலன் எனக்கு போதாது, இன்னும் உம்முடைய ஆவியை என்மேல் ஊற்றும். கேட்டு பாருங்க, இந்த புதுமையான ஆவியானவரை, உங்களை உண்டாக்கின இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த நல்ல ஆவியானவரை, செம்மையான வழிகளை உங்களை நடக்க அவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற இந்த புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, இவர் கிருபையின் ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர், அன்புள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நிரப்புவாராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எசப்பா, நான் விசுவாசிக்கிற ராஜா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உம்மை துதிக்கிற இந்த துதியின் மத்தியிலே பிசாசுகள் இருக்க முடியாது, வியாதிகள் இருக்க முடியாது, பலவீனங்கள் இருக்க முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் சகலமும் நீங்கி போகட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பற்றி பிடித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக தந்து நான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தினமும் சரியா எங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவில் என்னுடைய யூடியூப் சேனல்ல கீழே பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்க்குற பொழுது அதுல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணுங்க, அதை ப்ரெஷ் பண்ணுங்க. அதே போல அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா தினமும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.